சிவகார்த்திகேயன் அவர் வந்து நானும் அவரும் சேர்ந்து தான் ஜோடி பண்ணியிருந்தோம். இப்போ அவரோட growth எங்கேயோ இருக்கு. இப்போ நான் அதுக்காக கம்பேர்லாம் பண்ண முடியாது. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எங்க அப்பா வேண்டாம்னு தான் சொன்னார். ஏன்னா எங்க அப்பாவும் மூவிஸ்ல இருந்தாரு. நீங்க லவ் பைட்னு ஒரு படம் இப்போ சந்தானம், ஆமா, அதுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரோன் பண்ணணும், இந்த ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் போங்க ப்ரோ, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து ஷார்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்து டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. நான் மென்டலி இந்த மாதிரி ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படி இப்படின்னும் போது நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் டைம். அவ்வளோ நிறைய பேர் மீட் பண்ணிவிடுவேன். அவங்க கூட இருக்கும்போது இது எல்லாத்தையும் மறந்துடுவோம். Of course, I just wanted to take you to a nostalgic run அப்படின்றது தோணுச்சு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் நான் ஆஸ் அ 90s கிட்டா வந்து எத்தனை ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து கேகேகேல பார்த்துட்டு அண்ட் சம்வேர் வந்து யூ பீன் க்ரோயிங் லைக் வி ஹவ் பீன் சீயிங் யூ ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஜீரோலேருந்து இப்போ சம்வேர் யூ ஆர் கோயிங், ஒரு ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. பட் வை இஸ் தட் வெரி சூஸி ஆன் த ரோல்ஸ் அண்ட் ஆனால் பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணணும், ஆனால் வெரி சூஸி ஆன் த ரோல்ஸ். வை இஸ் தட்? அது நல்ல வேலை கேட்டீங்க, எனக்கு சொல்லலாமா? இல்லை, இது சூஸி இந்த சென்ஸ் நான் இந்த ஜென்ரலாகவே ரொம்ப பிக்கியாக இருப்பேன். எனக்கு அது மூவிஸ்ன்னு இல்லை, என்னோடய லைஃப்லேயும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப செலக்டிவாக தான் இருப்பேன். எனக்கு மூவிஸ்ன்றது பண்ணுறதுக்கு வந்ததே வந்து எனக்கு நம்பர்ஸ்க்காக நான் பண்ணவே வரல. நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கிறது எனக்கு தேவைப்படல. எனக்கு பண்ணுற விஷயம் அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு விஷயத்தில் இம்பேக்ட் பண்ணணும். அது கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் அது நாளைக்கு ஃப்யூச்சரில் நான் நெக்ஸ்ட் லெவலில் க்ரோ ஆகும்போது ஆடியன்ஸ் என்னை நம்பி வந்து படம் பார்க்கணும் அப்படின்னா இவ ஏதோ ஒன்று பண்ணுறான், அதை பார்க்கலாம். ஸோ ஒரு 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 10 ரூபா காசு கொடுத்து என்னை வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்பிக்கை வரணும். ஸோ சும்மா இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுக்கான விஷயங்களில் வந்து நான் ரொம்ப யோசிச்சு பண்ணுறேன். ஸோ அதனால நிறைய விஷயங்கள் நான் நோ சொல்லியிருக்கேன் இருக்கிறதுல. ஏன்னா நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு ஒர்க் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது இட்ஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. ஸோ அது அந்த விஷயத்துக்காக நான் ஒரு இடத்துல நான் ஒரு சில இடத்துல வந்து ரோல் சரியா இல்லைனாலும் சரி தட்ஸ் ஓகே, நான் நெக்ஸ்ட் மூவியில் வேணால் கூட பண்ணுறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய மூவிஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் இருந்திருக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு பொறுமையாக வந்தாலும் என்னோட க்ரோத் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, ஐ நோ. பட் ஸ்டில் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப சூஸியாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ நான் அடுத்தடுத்து மூவிஸ் நான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு 2-3 மூவிஸ் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மூவிஸ்லாம் வரும்போது அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுலேயும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எதனால இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பண்ணுறாரு இவர் அப்படின்றதுனால. ஸோ அதுக்காக தான் நான் சூஸியாக இருக்கேனே தவிர எனக்கு மற்றபடி பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அது இஸ் த ஒன்லி திங். பட் பை சான்ஸ் லைக் சப்போஸ் நீங்கள் நோ சொன்ன ஒரு ப்ராஜெக்ட் எனக்காவது ரிக்ரெட் பண்ணது உண்டா? ஐயோ நம்ம இல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் இல்ல ஆக்சுவலா. ஆமா தேங்க்ஃபுல்லி அது நடக்கல. நான் வேண்டான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் தியேட்டர்ல பார்த்தேன், ஐயோ மிஸ் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நடக்கல. அது ஓகே, அந்த படம் ஒரு சில படங்கள் ஒர்க் ஆகாம போயிருக்கும், அந்த மாதிரி தான் இருந்திருக்கே தவிர அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நான் ஆரம்பிச்சதே அப்படிதான், டான்ஸ் ரியாலிட்டி ஷோஸ். பிகாஸ் சம்வேர் வந்து எங்களோட டின்னர் டைம் வந்து இட் வாஸ் அந்த ஜோடி தான். ஸோ ஐ மீன் லைக் அது அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ. பட் ஸ்டில் தட் இஸ் ஒன், என்னன்னு சொல்றது, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு ஸ்டெப்புன்னு வச்சுக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் படினே வச்சுக்கலாம். ஸோ இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஐ திங்க் சம்வேர் அங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டு கேகேகே அண்ட் இட் வாஸ் லைக் என்னது ரியோ ராஜு, எஸ்கே அண்ணா, டிடி, இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயோ இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படியே அதை திரும்பி பார்த்தா எப்படி இருக்கு? அது பார்க்கும்போது இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எப்படி ட்ராவல் பண்ணும், எப்படி சர்வைவ் பண்ணும் இந்த இண்டஸ்ட்ரியிலன்னு யோசிக்கும் போதே ஒரு பக்கம் ஓகே அப்போ தட்டிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆமாம், அது நடக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு கூட இருந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க, நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க, பின்னாடி இருந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க. நம்ம மட்டும் அப்படியே போயிட்டு இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். பட் ஸ்டில் அதெல்லாமே தான் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே எல்லாருமே பண்ண முடியுது, எங்கே நம்ம ஐம் ஸ்டில் தேர்ன்றதே அது எனக்கு ரொம்ப ஒரு இந்த விஷயமா தான் இருக்கு. ஏன்னா பிகாஸ் சிவகார்த்திகேயன் அவர் வந்து நானும் அவரும் சேர்ந்து தான் ஜோடி பண்ணியிருந்தோம். ஆமாம், ஒரே சீசனில் தான் பண்ணோம். ஹி வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அப்போ. ஆமாம்,
இப்போ அவரோட growth எங்கேயோ இருக்கு. இப்போ நான் அதுக்காக கம்பேர்லாம் பண்ண முடியாது அதுக்கு. ஆமா ஆமா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே, இங்கே இவங்களும் பண்ண முடியுது, அடுத்தவங்க பண்ண முடியும், நம்மளோட ட்ராக் வேற, நம்மளோட ட்ராக் கொஞ்சம் வேற மாதிரி, நம்ம வேற மாதிரி விஷயங்கள் எடுத்திருக்கோம், அது பொறுமையாக நடக்கும். ஸோ அது இந்த ஃபீல்டில் வந்து பொறுமைன்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது டைம் எடுக்கும் அண்ட் இட்ஸ் கோயிங் குட் ஆக்சுவலி. பட் இப்போ பொறுமை அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே அஃப்கோர்ஸ் ஆர் மைண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்டேபிள், பட் இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான். நீங்கள் எப்படி மென்டலி யூ ஆர் ஹேண்ட்லிங் திஸ்? பிகாஸ் திஸ் ப்ராசஸ் இஸ் வெரி ஸ்லோ. சம்வேர் நம்மளோட கோல்ஸை நோக்கி ஓடும்போது என்னைக்காச்சும் லைக் இதெல்லாம் விட்டு போயிடலாம்ப்பா அப்படின்லாம் என்னைக்காவது யோசிச்சது உண்டா? அது வரும், அது வராமலாம் இருக்காது. எதுக்குடா இது எடுத்து நம்மளுக்கு இது தேவையா அந்த பிரச்சனைலாம் அப்படின்னு தோணும். பட் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நெக்ஸ்ட் திரும்பியும் போக முடியாது. ஆனால் அப்பப்போ எப்பயாச்சும் ரொம்ப ரேராக தான் வரும். பட் ஸ்டில் அது ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. நான் மென்டலி இந்த மாதிரி ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படி இப்படின்னும் போது நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் டைம். அவ்வளோதான், யாரையா போய் மீட் பண்ணிவிடுவேன். அவங்க கூட இருக்கும்போது இது எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸோ இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பேன் அவ்வளோதானே தவிர அதில் போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டோம்னா நம்மளால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை யோசிக்கவே முடியாது, நம்மளை ரொம்ப டவுன் பண்ணிடும். பட் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும். அது எதான் இன்னும் எங்கள் வீட்லேயும் சப்போர்ட் இருந்ததுனால, இப்போ ஆஃப்டர் மேரேஜ் என் ஒய்ஃபும் தேங்க்ஃபுல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஐ எம் ஏபிள் டு சர்வைவ். ஆக்சுவலி நான் அதான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் லைக் வந்து நம்ம ஓகே நம்ம ஒரு பேஸில் போனாலுமே ஃபேமிலி ஷுட் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் தட். பிகாஸ் நோபடி வில் லைக் நம்ம அளவுக்கு பொறுமையாக இருப்பாங்களா, இல்லை நம்மளுக்கு புஷ் பண்ணுவாங்களா, ஓரளவுக்கு ஓகே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ என்னடா பண்ணுற அப்படின்ட்டு ஈஸியாக நம்மளை வந்து திட்டுறதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸு ஈவன் அஃப்கோர்ஸ் நம்மளோட பெட்டர் ஹாஃப்மே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் எங்கள் அப்பா வேண்டான்னு தான் சொன்னார். ஏன்னா எங்கள் அப்பாவும் மூவிஸில் தான் இருந்தார், முன்னாடி ஃபிலிம் எடிட்டராக இருந்தவர். அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு வந்துட்டார். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து வேண்டாம், நீ இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்ய, ஏதாவது நல்ல சம்பளத்தை வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் நான் வந்து அவர்கிட்ட வந்து அது தெரியல, அது உள்ள பிளட்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லை, நான் இதுதான் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிவிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். நான் எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்று எடுத்தேன்னா அதில் எப்படியாச்சும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாமல் நான் விடவே மாட்டேன். அது சின்ன வயசுலேருந்து இருக்கிறது. தெரியல, இந்த ஃபீல்டில் மட்டும்தான் இன்னும் அது ஓடிக்கிட்டே இருக்காது, ரொம்ப டைம் எடுக்குது. பட் ஸ்டில் ஐ வில் பி தேர். ஸோ அது வீட்டில் அவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் புரிஞ்சிடுச்சு, இவன் இதுதான் பண்ண போகிறான், இதுக்கு மேலே இவனை ஒன்றும் பண்ண முடியாது, இவன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. நான் அதுதான். ஸோ சப்போஸ் சம்டைம்ஸ் ஆக்டிங் சைடில் எனக்கு ஒர்க் இல்லாத டைமில் நான் ஐ கெப்ட் டூயிங் பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த படத்துல அதுவும் சொல்லணும்னு இருந்துச்சு. இந்த படத்துலேயும் ட்ரோன் வந்து நான் ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ அது எனக்கு நான் நடுவில் நிறைய வெட்டிங்ஸ்க்கு பண்ணேன், இதுக்கெலாம் பண்ணேன், மூவிஸ்க்கு பண்ணேன். ஏன்னா ட்ரோன் எடுத்து நான் ஃப்ளை பண்ணிட்டு இருந்தேன், சும்மா இருக்க முடியாது இல்லையா. ஸோ அது பண்ணேன், அதுவும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் இப்போ அட் ப்ரெசென்ட் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா இப்போ ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் லவ் பைட்னு ஒரு படம் இப்போ சந்தானம், ஆமாம், அதில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஆமாம். ஸோ அதுவும் போகுது சைடில். ஏன்னா இது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். ஆமாம், அது ஏன்னா நம்மளுக்கு இது நடக்கிற வரைக்கும் நம்ம ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், பட் எனக்கு இதை விட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சதுலாம் இதுதான். ஸோ இதுக்குள்ளேயே என்ன ஒர்க் பண்ண முடியும், என்ன பண்ண முடியுன்றதுனால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இங்கே நம்ம சிக்மாவில் பண்ணும்போது திடீர்னு வந்து சஞ்சீவ் கேட்டார், பார்த்துப்பீங்களா அப்படின்னு. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் உள்ள. அவங்க ட்ரோன் பண்ணணும், இந்த ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் போங்க ப்ரோ, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து ஷார்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்து. ஸோ அது மலேசியா, அது தாய்லாண்டில் அது நடந்தது. ஸோ இட்ஸ் லைக் அப்படி தான் அது இப்படி போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி ஸ்லோ அப்படின்ட்டு இருந்தாலுமே சம்வேர் இட் இஸ் கோயிங் டு அ கோல் அப்படின்னு தான் வந்து நல்லாவே தெரியுது உங்களோட முயற்சியை பார்க்கும்போது. ஸோ ஹாப்பி டு டாக் டு யூ பிகாஸ் இட் இஸ் லைக் அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன் இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கும்போது அந்த க்ரோத் வந்து ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல் வின். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் பிஃபோர் வி வைண்ட் அப் லைக் அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன் அந்த 90s கிட்ஸ் வந்து உங்களை வந்து இன்னுமே பார்த்துட்ருக்காங்க. டில் நவ் தே ஆர் சப்போர்ட்டிங் யூ அண்ட் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் த க்ரோத். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் என் மேலே நம்பிக்கை வச்சு எங்கே என்ன ஏதாவது சின்ன விஷயம் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலாக கீப் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பாக நீங்கள் நம்புகிற அளவுக்கு நான் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவேன். அண்ட் என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸே நீங்கள் பார்ப்பீங்க. நான் மலையாளத்தில் ஒன்று பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போது நேற்று ஓம் ரிலீஸ் ஆகிருந்தது, அதுலேயும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நடந்துருக்கு அண்ட் அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ
ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நம்பிக்கையோட நாளைக்கு ஃப்யூச்சரில் நான் ஏதாவது ஒரு படம் நான் வந்து ஹீரோவோ ஏதோ பண்ணேன்னா டிக்கெட் செலவு பண்ணி கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள். அது கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த டைமில். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்னும் சிக்மா மாதிரி ஓம் இன்னும் வரிசையாக மலையாள ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோல்ஸ் வரணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.